வர வர அந்த வீக்கெண்ட் எபிசோடுன்ற இன்ட்ரெஸ்டே போகுதுப்பா. ஒரு விஷயம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு மாற்றி ரெண்டு தடவை இதே கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கோர்த்து எடிட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியுது. சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 35. மொட்டை கடிதாசுன்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அதை பற்றி நேற்று எதுவுமே பேசவே இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அண்ணன் வந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு போ. மொட்டை கடிதாசுன்னு ஒரு டாஸ்க் வச்சோம்ல, அதை வந்து யாருக்கு யார் எழுதிருப்பாங்கன்னு ஒரு கெஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்களேன். அப்புறம் முத்து எழுந்திருச்சு, எனக்கு 5 கடிதாசு வந்துருந்துச்சு, அதில் ஒன்று வந்து சத்யா எழுதிருக்கேன்னு அவரே சொல்லிட்டாரு, இன்னொன்று வந்து ரஞ்சித் அண்ணன் எழுதினாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்ம சேதண்ணே அது எப்படி ரஞ்சித் அண்ணன் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை அதில் அன்பு தம்பிக்குன்னு எழுதியிருந்தாரு, அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணது என் வெண்டை. இதை கேட்டதுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 3 லெட்டர்ல ஒன்று தர்ஷிகாவா இருக்கும், இன்னொன்று ரியாவா இருக்கும், அப்புறம் இன்னொன்று யாருனே தெரியல, ஒருவேளை பவித்ராவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம ஆனந்தி அக்கா இருந்துச்சு, எனக்கு வந்த லெட்டர் வந்து அருணா இருக்குமோன்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. கேஷுவலா அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. ஸோ அதனால அருணா இருக்குமோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரிட்ட கேட்டாங்க. அவங்க எனக்கு வந்து லெட்டராவா சார் இருந்துச்சு, ஃபுல்லா 1 மந்த் தான் சார் இருந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எனக்கு என்னமோ தீபக்கா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவர் தான் எப்பவுமே பேசிக் மேனர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வேர்டு அங்கே யூஸ் பண்ணதுனால தீபக்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ரயன், எனக்கு ஒரு லெட்டர் இருந்துச்சு, அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னாரு. என்ன பாசிட்டிவ்னு சொல்லி கேட்கும்போது, ஐ திங்க் யூ ஆர் கியூட், பட் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னு சொன்னோன்னா யார் இந்த லெட்டர் எழுதினானோ நமக்கு எல்லாமே கெஸ் ஆயிடுச்சு, கேர்ள்ஸ் தான் யாரும் எழுதிருப்பாங்கன்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. நம்ம ராணவ் தான் எனக்கு லெட்டர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? இதை கேட்டதும் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் நம்ம விஜய் அண்ணனுக்கு இது நிஜமாவே இவங்க இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோன்னு திங்க் பண்ணியிருப்பாரு போல. இப்போ ராணவ் ரயன் சொன்ன மாதிரியே நீ சொல்லிக்காமி அப்படின்னு சொல்லவும் வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ராணவ் சொன்னாரு, யூ ஆர் சோ கியூட் பட் ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னு. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா இருந்துச்சு, எனக்கு வந்து இந்த லெட்டர் வந்து முத்துவும் அருணும் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்து தான் எப்போ நக்கலா பேசுவாரு, நக்கலா சிக்கலாயிரும். அப்புறம் அருணும் பொறாமையா பேசுவாரு. லைட்டா. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம்ல ஆல்ரெடி நம்ம வேற எல்லாத்தையும் அம்பளுத்து வச்சிருக்கோம், யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பீஸை சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சாச்சனா ரியான்னு சொல்லிட்டாங்க. எப்படி ரியான்னு சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படின்னு என்ன பண்ணிட்டா மக்கள் ஒன்று சேவ் பண்றதுக்குன்னு ஒரு லெட்டர்ல இருந்துச்சு, அதனால இது ரியாவா இருக்குமோன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்குலாம் ஒருத்தர் நேரடியா பேச முடியாது, மொட்டை கடைசி இருந்தாதான் பேசுறீங்கல்ல. நேரடியாக பேச முடியாமல் யாருக்கெல்லாம் மொட்டை கடைசி தேவைப்படுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாச்சனா பாய்ஸ் டீமில் தீபக், முத்து, விஷால் இவங்க பேரை தவிர ஆல்மோஸ்ட் எல்லார் நேமையும் சொல்லிடுச்சு. கேர்ள்ஸ் டீமில் மஞ்சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஜெஃப்ரி கூடவே சுற்றிட்டு இருக்க சௌந்தர்யாவை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டாரு. அதை பார்த்தா விஜய் சேதுபதி, கையை காமிக்காதப்பா பேரை சொல்ல அப்படின்னு சொன்னதும், சௌந்தர்யா தான் சார், அவங்க தான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தான் மொட்டை கடைசி தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம சௌந்தர்யா அக்கா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, நீயாடா என்ன கொல்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா நம்ம தானே தலைவி சௌந்தர்யா, அவங்க இந்த வீட்டுல பவித்ராக்கு தான் மொட்டை கடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணன் கடிதாசிமா கடிதாசி அப்படின்னு சொல்லிட்டு, கடிதாசி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரஞ்சித் அண்ணாவுக்கு வீட்டுல வந்ததுல இருந்து தைரியமே இல்லை சார், ஸோ அவங்களுக்கு தான் மொட்டை கடிதாசி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம சத்யா இருந்துச்சு, ஜெஃப்ரின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதுமே ஜெஃப்ரி அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம விஜய் அண்ணன், என்ன தம்பி ஒன்றும் சொல்லிட்டாங்க அப்படின்னதும், ஆமா சார் எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவேன், கடைசி என்னையே சொல்லிட்டாங்க அப்படின்னு. பாத்தியா இதான்ப்பா வந்த உலகம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்ததான் நம்ம ரஞ்சித் அண்ணன் சத்யாவை பார்த்து, உங்களுக்கு தான் மொட்டை கடிதாசி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சத்யா ஷாக்கோட, இப்போதானே என்ன கூப்பிட்டு நல்லா பண்றேன்னு பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள இப்படி சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இல்ல சாமி, 1.5 கிட்ட இருக்க கேப்டன்சி பதவி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேனாக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறம் நம்ம காதல் மன்னன் அருண் இருக்காரு இல்லையா, அவரு நிறைய கலரா பட்டன் வச்ச கோட்டு போட்டு வந்திருந்தாரு. அதை பார்த்து விஜய் சேதுபதி, உங்க கோட்டு சூப்பரா இருக்கே, வர உங்க காஸ்டியூம்லாம் வந்து மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம அருண், என் காஸ்டியூம் எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் சார் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஃப்ரெண்டு யாருன்னு தான் அந்த ஊருக்கே தெரியுமே அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம விஜய் சொன்னேன், உங்களுக்குலாம் தைரியம் இல்லை, மொட்டை கடைதாசி தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல மொட்டை கடைதாசி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க தைரியமா பேசுவோம் அப்படின்னு சொல்றவங்க எந்திரிச்சு யாருன்னு சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாரோன்னு எல்லாரும் பயந்துட்டோம். ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஷோ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் வரை பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அவர் எல்லாரும் அடுத்த வாரம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
அப்பாடா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணன் நம்ம ரஞ்சித் அண்ணனை விட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு எட்டு வாங்க சொன்னாங்க. பார்த்தா ஒரு போர்டும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. லெட்டர் வந்து என்ன எடுத்து போர்டில் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்சின்னு சொல்லவும் உங்க ஃபர்ஸ்ட் நேம்ல யாருக்கெல்லாம் என்ன இருக்கோ அவங்கெல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசி பார்த்தா பவித்ரா, தீபக் அண்ட் விஷால் 3 பேர் மட்டும் தான் என்சின்னாங்க. நமக்குலாம் என்ன தோணிருக்கு, உட்கார்ந்தவங்க எல்லாம் சேவ்டுன்னு தோணிருக்கும். ஆனா நம்ம விஜய் அண்ணன் என்ன சொன்னார்னா, நீங்க 3 பேரும் சேவ்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க விட்டாரு. நம்ம அண்ணன் இன்டர்வியூ விட்ட கேப்ல நம்ம ரியா முன்னாடி வந்து எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம ரயனுக்கு ராணுவம் மாதிரி நான் தான் அந்த லெட்டர் எழுதினேன். முந்தின நாள் வந்து தர்ஷிக் ராணுவம் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸை போட்டு நான் அவருக்கு எழுதுன மாதிரி எழுதினேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராணுவ டென்ஷன் ஆகி, தர்ஷிகா நம்ம என்ன அப்படியே பேசணும், அதுலேருந்து ஒரு வேர்ட்ஸ் கூட இதில் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் என்னமோ காமெடியாக போகணும்னு நினச்சது சொல்லியிருக்கு. ஆனால் அதுவே ஒரு ட்ராஜடியாக ஆயிடுச்சு. அடுத்தது அந்த கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க இல்லையா, எல்லாரும் அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டாஸ்க் வந்து நம்ம விஜய் சேதுபதி தானே ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருப்பாரு போல இருக்கு. அவருக்கு நிறைய கதை அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உங்களுக்கு யாரோட கதெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷனோட அடுத்த கட்டத்துக்கு மூவ்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு லெட்டரை கொண்டு வந்து அந்த போர்டில் ஒட்ட சொன்னாங்க. என்ன லெட்டர்னா அந்த லெட்டர் யார்ட்டெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் சேவ் செய்யப்பட்டார்கள். இதில் நம்ம அருண், முத்து, சாச்சனா 3 பேரும் சேவ் செய்யப்பட்டனர். அடுத்ததா விஜய் அண்ணன் மேனஸ் க்ரூமிங் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பற்றி பேசியிருந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரியா எந்திரிச்சிட்டு சௌந்தர்யா கேம் விளையாடும்போது பிங்க் கலர் தொடர்ன்னு சொல்லிட்டு ஓடி போய் தீபக் அண்ணனை அடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு சௌந்தர்யா இருந்துச்சு, இல்லை சார் நான் சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் அண்ணன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரியா சரி சார் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு நக்கலா ஒரு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் இருந்துச்சு, தீபக் அண்ணன் எதனாலும் சொல்லும் போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணி விட்டுறாரு. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை கேவலப்படுத்திட்டியே, நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா நீ என்ன படிச்சிருக்க, என்ன டிகிரி வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறாருன்னு சொன்னாங்க. உடனே எந்திரிச்ச தீபக், ஆமா சார் நான் அப்படி சொன்னேன், மேனஸ்லன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு அந்த டைம்ல வலிச்சுது, அதனால நான் உடனே அப்படி சொன்னேன். அப்புறம் ஜாக்லின் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து காகுல் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற சிங்கில் வந்து காகுல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ், இதெல்லாம் வந்து உங்க முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு உடனே எமோஷன் ஆன ஜாக்லின், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கு அப்போ வாழ்றது எப்படின்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கற்றுக் கொடுக்க எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தீபக் அண்ணன் கற்றுக் கொடுக்கலன்னா இப்போ நான் ஒரு அண்ணனா அவர் சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் சேதுபதி அண்ணன் நீங்கள் அண்ணனா சொல்லி கொடுக்குறது தான் சரிதான், ஆனால் வந்து அதை எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல, ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு கற்றுக்கங்கன்னு சொன்னால் எப்படி கற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்துச்சு, இந்த வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சார் கேட்குறாங்க, ஒரு நாள் சத்யா கூட இப்படி தான் என்ன வந்து எஜுகேட்டட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சத்யா சௌந்தர்யா சாரி கட்டிட்டு இங்கே வந்து போராடுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததை சொர்ணாக்கா வந்து உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்க கோமா வந்து உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அவங்க சாரி கட்டிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லி தான் தவிர்த்திருக்கலாம். இப்போ சத்யா பக்கம் நியாயமே இருந்தாலும் அவரால் அதுக்கு ஆப்போசிட்டாக பேச முடியாத சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கா. ஒன்னு பேசப்படாதாடா. அதுக்கு நம்ம விஜய் அண்ணன் இந்த மாதிரி பொதுவாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்து முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்து இன்னொரு லெட்டர் எடுத்துட்டு வந்தாங்க. டீன்ற லெட்டர், யார் நேம்லாம் டீ இல்லையோ அவங்களாம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜாக்லினும் அன்சிதாவும் இந்த தடவை சேவ் ஆயிட்டாங்க. ஃபைனலாக எலிமினேஷனுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஆனந்தியும் சுனிதாவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சுனிதாவை தான் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லா கேமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே பண்ணாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள யாராவது எலிமினேட் பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணிட்டு இருந்தா சுனிதாவை ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. இருந்தாலும் எதிர்பாராததே எதிர்பாருங்க இந்த பிக் பாஸ்.